வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த 2024க்குள்ளே நான் வாசித்து முடித்திடணும் அப்படின்னு நினச்சிருக்க சில புத்தகங்களை தான். டு பி ரீடு புத்தகங்கள், டிபிஆர் புக்ஸ் ஆஃப் 2024 ஒரு 8 புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள் பார்த்தோன்னா இதில் ஒரு சில புத்தகங்கள், ஒரு 4 புத்தகம் ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே எனக்கு தெரிய வந்தது, அல்லது இந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியான புத்தகங்கள் ஒரு 4 இருக்குது. இன்னொரு 4 புத்தகம் இருக்குது, ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. எப்போ தான் நீ என்னை படிப்ப அப்படின்னா அதை இந்த புத்தகம்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆகும். இந்த பல வருஷம் படிக்காமல் வச்சுருக்கோம், இதை விட்டுட்டு நம்ம புதுசாக வேறு கட்டப்பையாக புக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம், இதை எப்போ தான் வாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி உள்ள 8 புத்தகங்கள் இந்த 2024 எப்படியும் வாசிடணும் அப்படின்னு. ஸோ அந்த ஜூனியர்லேருந்து சீனியர் மாதிரி போயிடுறேன், எது சமீபத்தில் அறிமுகமானது, எது ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல் புத்தகம் நிழலின் தனிமை, தேவி பாரதி அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் எனக்கு போன வருடம் தான் தெரிய வந்துச்சு, அதுக்கு முன்னாடி தெரியாது. போன வருடம் நம்ம முகமது இப்ராஹிம் அலி அப்படிங்கிறவங்க நமக்கு பரிந்துரைத்தாங்க. அப்போ தான் அப்போ நிறையா பரிந்துரை பண்ணும்போது இந்த புத்தகத்தை ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், இதை நீங்கள் இவ்வளோ புத்தகத்தை சொல்லிட்டு இதை நீங்கள் அவசியம் வாசிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தேவி பாரதி அவர்களுடைய நிழலின் தனிமை காலச்சோடு ஒளி எசன்ஸில் கிடைக்கிது. ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, அதை நான் அப்புறம் வாசிக்கலான்னு போன வருஷம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேஆர் மீராவோட புக்கெல்லாம் கூட நம்ம நண்பர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர். அது மாதிரி நிறையா சஜஷன் வந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் நான் ஓரளவு வாசிட்டேன். ஒரு சிலரோட மட்டும் தான் வாசிக்கலை. பட் இந்த புத்தகம் வந்துட்டு வாசிக்கவும் இல்லை, அதே சமயம் 2023 கரெக்டாக தேவி பாரதி சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு. ஸோ நல்ல கனெக்ஷன் சொல்லலாம். இந்த அவர் தேவி பாரதி போன வருஷம் தான் முதல்ல தெரிய வருது. ஏன்னா போன வருடம் புக் ஃபேர் அப்போ வைதேகி ராமதாஸ் அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முகமது இப்ராஹிம் அலி சொன்னார், அவரை போன வருஷம் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு புத்தகத்தை கம்பல்சரி வாசிங்கன்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டாக அந்த வருடத்தை தேவி பாரதி ஒரு சாகித்ய அகாடமியை வாங்குறாரு நீர்வழிப்படும் நாவலுக்காக. ஸோ அப்படி பல கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷமாவது அவசியம் வாசிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறேங்க. அடுத்த புத்தகம் இப்போ தான் வாங்கினது அப்படின்னாலும் இந்த புத்தகம் ஒரு 3-4 வருடங்களாகவே எனக்கு தெரியும். அதை வாங்கதான் லேட் ஆயிடுச்சு. பட் வாசிக்கணும் வச்சுருக்கேன். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை நான் அப்புறம் புக்கை வாசிச்சுட்டு சொல்கிறேன். புத்தகம் வந்துட்டு கோபல்ல கிராமம், கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது, அன்னம் பப்ளிகேஷன்ஸ். ஸோ வந்துட்டு இந்த புத்தகத்திற்கு நிறையா முன்கதை பின்கதைலாம் இருக்குது. ஸோ அதை நான் கம்ப்ளீட்டாக வாசித்து முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த வருடத்துக்குள்ளே எப்படியாவது வாசித்தரணும். அடுத்து இந்த புக்கை எனக்கு ஒரு 5 வருஷமாட்ட தெரியும். 2017 18 சென்னை புக் ஃபேர் வந்துட்டு பச்சை பாஸ் பக்கத்தில் நடந்துச்சு. இப்போ இருக்கிற ஒய்எம்சிஏ நந்தனம் மைதானம் இல்லாமல் அந்த பச்சை பாஸ், அதுக்கு முன்னாடி ஒரு டைம் தீவுத்திடல் நடந்திருக்கு. ஏன்னா அப்பப்போ சில நேரங்களில் இடம் மாறும். ஸோ அந்த மாதிரி இந்த அமைஞ்சிக்கல் நடந்தப்போவே இந்த புத்தகம் எனக்கு அப்போவே ஃபேமஸ் எனக்கு தெரியும். பட் நான் வாங்காமல் இருந்த புத்தகம் குற்றப்பரம்பரை, வேலராமமூர்த்தி அவர்கள் எழுதியது. போன வருடம் தான் வாங்கினது. பட் ஆனால் புத்தகத்தை எனக்கு தெரிஞ்சது படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தது ஒரு 2018-17 அந்த வருடத்துலேருந்து. ஸோ இந்த வருஷமாவது வந்துட்டு வாட்சன்ட்ருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வியூவர் ஒருத்தவங்க என்கிட்ட கமெண்டில் கேட்குறாரு, போன வருஷம் வாங்கி வச்சல குற்றப்பரம்பரை, என்ன நீ வாட்சி முடிக்கலை, என்ன அதை பற்றி வீடியோ போடல, எப்போ தாயா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அப்புறம் சொன்னேன், நிறையா புக்கு இருங்க வாட்சி முடிச்சிடறேன் அப்படின்னு. ஸோ இந்த வருடம் குற்றப்பரம்பரை வாட்சி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கடுத்து இந்த புத்தகம் போன வருடம் வாங்கினது, போன 2022 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. அந்த வருடம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய காலாபாணிக்கு முன்னாடி 1801 வாசிடணும். ஏன்னா நான் 1801 வாசிச்சுட்டு தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போயிட்டு சரி அடுத்து காலாபாணி வாசி நினச்சிக்கிறேன். இந்த புத்தகம் அவார்டே வாங்கிருச்சு. சாகித்ய அகாடமி 2028 வாங்கிய புத்தகம் ராஜேந்திரன் ஐஏஎஸ், அகனி பதிப்பகம். குற்றப்பரம்பரை பார்த்தோம்னா டிஸ்கவரி புக் பேலஸ். இப்போ நம்ம சென்னை புக் ஃபேரில் பார்த்தோம்னா டிஸ்கவரி புக் பேலஸ் பப்ளிகேஷனாகவும் போட்டிருந்தாங்க, செல்லராகவும் 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ காலாபாணி நாவல் அடுத்தது. இதற்கு பிறகு அடுத்து இது 4 எனக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளே கேள்விப்பட்டு கைக்கு வந்த புத்தகங்கள் அப்படின்னாலும் இன்னொரு 4 புத்தகம் இருக்குது, ரொம்ப நாளாக கையில் இருந்துக்கிட்டு எப்போ வாசி பண்ணுற மாதிரி. அதில் முதல்ல ஒரு குட்டி புக்கு எனக்கு பல தான் இருக்குது, 30 பக்கம் தான். கேஸ்ட் இன் இந்தியா, அம்பேத்கர் அவர் எழுதியது. இந்த புத்தகத்தில் சுவாரஸ்யம் அப்படின்னா கொடுமை அப்படின்னா என்னென்னா, 2-3 வாட்டி இதை கையில் எடுத்துட்டேன், ஒரு 2-3 பக்கத்தையும் தாண்டிட்டேன். ஆனாலும் ஒரு கண்டினியூட்டி இல்லை. எப்போ பார்த்தாலும் எடுப்பேன், ஒரு 4 பக்கம் வாசிப்பேன், வச்சுருவேன்,
திருப்பி அதே 4 பக்கத்தை ஃபஸ்ட்லேருந்து வாசிப்பேன் வச்சுருவேன். இப்படியே இந்த புத்தகம் எனக்கு வந்து ஆட்டம் காமிச்சிக்கிருக்கு. ஒரு 3.5 வருஷமாக கையில் இருக்குது. ஆனால் இன்னும் வாசிக்கணும். 2019 வாங்கினீங்க 4.5 வருஷத்துல கையில் இருக்குது. இன்னும் வாசிக்க முடியல. இந்த வருஷமாவது வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்த 2 புத்தகம் வந்து நான் புக்கே கையில் எடுக்கலை. ஏன்னா நான் புக்கை அப்பப்போ பேக் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த பேக்கிங்கெல்லாம் பிரிக்கன்னு சொல்லிட்டு புக்கே எடுக்கலை. பட் இருக்குது என்கிட்ட. ஒன்று மணிப்பல்லவம் தீபம் நா. பாரசாரி அவர் எழுதிய ஒரு மிகப்பெரிய புத்தகம். நல்லா நம்ம காலாபாணி மாதிரியே கட்ட புக்காக இருக்கும். மணிப்பல்லவம் அதுவும் ஒரு 5 வருடங்களாக என்கிட்ட இருக்குது. இன்னும் வாசிக்காமல் வச்சுருக்கேன். இந்த வருஷம் வாசிச்சு நினச்சிருக்கேன். அதே மாதிரி விக்ரமாதித்தன் கதைகள் சின்ன பிள்ளையிலேருந்து வெவ்வேறு பப்ளிஷர்ட்டு குட்டி குட்டி கதைகளாக நான் வந்து வாசிச்சிருக்கேன். பட் ஒரு நல்ல தொகுப்பாக பிரேமா பிரசுரம் ஹார்ட் பவுண்டில் நல்லா வெளியிட்டிருந்தாங்க. அது வாங்கி வச்ச அந்த புத்தகமும் ஒரு 4 வருஷமாக இருக்குது. விக்ரமாதித்தன் கதைகள் அது எடுத்தோன்னா ஈஸியாக வாசிடலாம். குட்டி குட்டிக்காக தான் சரன்னு வாசிடலாம். பட் இந்த விக்ரமாதித்தன் கதைகளும் நா. பாரசாரோட மணிப்பல்லவம் இந்த வருஷம் வாசிச்சிருந்தேன். 2 பெரிய புக்கு நான் பேக் பண்ணி மூட்டை கட்டி வச்சிட்டேன். அதனால் இன்னமும் எடுத்து காமிக்க முடியல. அடுத்த புத்தகம் ஒன்று இருக்குது. என்னை மிகுந்த ஒரு குற்ற உணர்வுக்கு உள்ளாக்குற புத்தகம் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த புத்தகம் என்கிட்ட எத்தனை வருஷமாக இருக்குன்னா 16 வருஷமாக இருக்குது. 2006 என் கைக்கு வந்த புத்தகம் இது. இன்ன வரையும் வாசிக்கலை. இதை வந்து நிறையா புக் ஃபேரில் நான் அந்த புத்தகத்தை காமிக்கும் போதே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த புத்தகம் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குங்க, இப்போயாவது வாச்சிடணும்னு. அது மாதிரி இந்த வருஷம் ஜனவரியில் ஒருத்தவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த புத்தகத்தை வாசி நீங்கள் வீடியோ போடுங்க அப்புறம்னு. நான் கமெண்ட் நோட் பண்ணி வச்சுருந்தேன். பேர் சொல்ல நினச்சேன், இப்போ மறந்துட்டேன், சாரி. ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் புக் ஃபேரில் இந்த புத்தகத்தை காமிச்சு சொன்னேன். இந்த புத்தகத்தை பற்றி நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான், நான் அந்த புத்தகத்தை 16 வருஷமாக வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வாசிக்கலை. இந்த வருடம் அவசியம் வாசித்திரணும் அப்படின்னு நினச்சிக்கிற புத்தகம் ஒரு யோகியின் சுயசரிதம். பரமஹம்ச யோகானந்தர் எழுதியது. ஸோ அந்த பரமஹம்ச யோகானந்தர் அவங்களுடைய சத்சங்கத்துலேருந்து எல்லா புக் ஸ்டால்லையுமே இந்த புக்கை வச்சுருப்பாங்க. இது வந்து என் கைக்கு வந்தப்போ இந்த ஒரு புத்தகம் தான் தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்துச்சு. அதற்கு பிறகு இப்போ பார்த்தோன்னா ஒரு நிரந்தர தேடல், இறைவன் ஆன்மா, அந்த மாதிரி ஒரு இன்னும் 2 டைட்டில் கூட அவங்க புதுசாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களே ஒரு அப்டேட் ஆகி புது பப்ளிஷ் தமிழ் டிரான்ஸ்லேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த புத்தகங்கள் அதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இருந்துச்சு போல். நான் வந்து ஒரு யோகியின் சுயசரிதத்தை ஒரு 16 வருஷமாக வச்சுருக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் இந்த வருடம் அவசியம் வாசிக்க வேண்டியது. ஸோ இப்படி ஒரு 8 புத்தகங்கள், 2 நான் காமிக்கலை. இது போக நிறையா பேர் எழுத்தாளர்களாக நான் மனசுக்குள்ள வச்சுருக்கேன். ராஜேஷ்குமார், PD சாமி, அப்புறம் 1801 நம்ம கஸ்தூரி சுதாகர் அவர் எழுதியது, அப்புறம் கல்கி புத்தகங்கள் படிச்சு ரொம்ப நாளாச்சு. அது இந்த மாதிரி நிறையா புத்தகங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் வந்து இந்த வருடமே அந்த காலச்சக்கரம் நரசிம்மா நீங்கள் பரிந்துரைத்தது இந்த வருஷமே முடிச்சிடணும்னான்னு தெரியாது. பட் அவங்களே காட்டிலும் இந்த ஒரு 8 புத்தகங்கள் நிச்சயம் இந்த வருஷம் முடிச்சிடணும், எப்படியாவது வாட்சன்னு நினச்சிக்கிருக்கேன். அதே நேரம் எனக்கு ஒரு ஷெட்யூல் வந்து பயங்கர டைட் தான். இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு நினச்சிருக்கேன். அப்படின்னாலும் வாட்சிடணும்னு தெரில. ஏன்னா ஜனவரி ஃபுல்லாக புக் ஃபேர் வீடியோஸு நிறையா இது பண்ணனால ஜனவரியில் வாசிக்கிறதே குறைஞ்சிருக்கு. அது மாதிரி அடுத்தடுத்த மாதங்களும் ஜூன் வரையுமே எனக்கு நிறைய டைட் ஷெட்யூல். ஸோ வந்துட்டு இந்த புத்தகங்கள் இந்த வருடத்தில் வாசிக்கணுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் தான். இதை நான் வாசிச்சேன்னா மிஷன் அக்கம்ப்ளிஷ்னு ஒரு ஸ்டேட்டஸே போட்டுக்கலாம். இந்த 8 புத்தகங்களை பொறுத்தவரையும் இந்த வருட இறுதி 2024 இறுதியில் பார்ப்போம். இதில் எத்தனை புத்தகங்களை வாசிக்க முடிஞ்சிருக்கு, எத்தனை அப்படியே பெண்டிங் விழுகுது அப்படிங்கிறத. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நிறைய புத்தகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் அப்புறம் வாசிக்கணும். அப்படி ஏதாவது இருந்தால் கூட சுவாரஸ்யமான கதைகள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.